Hi, welcome to Priya Healthy Samayal. Priya Healthy Samayal subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காய் சாதம். அது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். சாதம் 2 கப், கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, வறுத்த வேர்க்கடலை 1 ஸ்பூன், கடலை பருப்பு 1 ஸ்பூன், முந்திரி 10, காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், தேங்காய் திருவல் 1 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே 1 ஸ்பூன் கடுகு நல்லா அந்த எண்ணெயில் பொரியணும். 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரியட்டும். இதோட 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 10 முந்திரி. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா எல்லாமே வறுபடணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்துருக்கேன். இதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா தேங்காய் நல்லா வறுபடணும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இதோட நம்ம பச்சரிசி வந்துட்டு நல்லா வேக வச்சு ஆற விட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். அது 1 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த ரைஸோட நம்ம அந்த தேங்காய் வந்து நல்லா கலர்ற மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. இது நல்லா கலர்னதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் சாதம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக ஈஸியாக நமக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட வந்துட்டு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலன்றதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரிசுவையும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.